Daily. Taste the Daily. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. கும்பத்தை பொறுத்த மட்டிலும் டு பி ஃப்ராங்க் வெளிப்படையாக சொல்லணும்னா கொஞ்சம் இது எல்லாமே ஒரு பெரிய நல்ல பெயர்ச்சிகள் கிடையாது. அத்தி பூத்தார் போல் குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு பெயர்கிறார். சனி, ராகு, கேது இந்த 3 பேரோட அமர்வு அதாவது பெயர்வு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் இடத்துல அமருகின்ற குரு எதை தருகின்றாரோ இல்லையோ குழந்தை இல்லை, அதுக்காக நான் இந்த கோயில் ஏறிக்கிட்டு இருக்கேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான காலகட்டம். 1008 பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தாலும் இடையில ஒரு பக்கம் லவ் ஓடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இந்த காதல் கைகூடுற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓரளவு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, உங்கள் வீட்டில் ஒரு கும்பராசிக்கார பிள்ளை பருவ வயதில் இருக்காருன்னா தனிமையில் இருக்கிறார், இல்லை அதிகமாக நட்பு வட்டாரங்களோடு இருக்கார், ரொம்ப மொபைல்லையே நோண்டுறாருன்னா அவர் கெடுகிறார்னு அர்த்தம். வயதானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவு வரும். அப்போ உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு. கிண்டலுக்கு கூட அடுத்தவங்களை கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னாங்க, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2025 வருகின்ற இந்த 3 முக்கியமான பயிற்சிகளும் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? கும்பத்தை பொறுத்த மட்டிலும் டு பி ஃப்ராங்க் வெளிப்படையாக சொல்லணும்னா கொஞ்சம் இது எல்லாமே ஒரு பெரிய நல்ல பெயர்ச்சிகள் கிடையாது. அத்தி பூத்தார் போல் குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு பெயர்கிறார். இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு வராங்க, ஜென்ம ராசிக்கு 7 கேது பெயர போகிறாங்க, ஜென்ம ராசியிலிருந்து விலகி குடும்பஸ்தானத்தில் சனி அமர போகிறாங்க. ஸோ சனி, ராகு, கேது இந்த 3 பேரோட அமர்வு அதாவது பெயர்வு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. குருவின் பெயர்வு மட்டும் ஏதோ அவங்கள கொஞ்சம் உயிர்ப்பிச்சு அப்படி நகர்த்தி கொண்டு போகிற வழியை பார்க்கும். ஸோ ஓவராலாக இவங்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம், 70:30 தீமை நன்மை அப்படின்னு. தீமையின் அளவு அதிகம் அப்படிங்கிறத முன்கூட்டியே வச்சுக்கிடணும். ஆனால் கோச்சாரம்ங்கிறதே ஒரு 10% தான். உங்கள் சுயஜாதகம் வலுத்துருச்சுன்னா பெரிதாக பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கோச்சார பலன் எப்படி இருக்குது, எங்கே முதல்ல நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல அமருகின்ற குரு எதை தருகின்றாரோ இல்லையோ குழந்தை இல்லை, அதுக்காக நான் இந்த கோயில் ஏறிக்கிட்டு இருக்கேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதுக்கான அமைப்பு உண்டு. 2வது, திருமண அமைப்புகள் ரொம்ப தாமதமாகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பல ப்ராசஸ்களுக்கு பிறகு இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் என்னென்னா 7.5 சனி நடக்குது, குடும்பஸ்தானத்தில் சனி போகிறாரு, அதனால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே விட்டுடுறாங்க ஜாதகம். அப்படிலாம் கிடையாது. திருமணம் பாதி பேத்துக்கு மேலே 7.5 சனியில் தான் நடக்கும் சரிங்களா. ஏன்னா சனி ஒரு ஆளாக தொந்தரவு பண்ண முடியாது மனுஷனை சரிங்களா. அதனால் அடிஷ்னலுக்கு ஆள் வேணும் அவருக்கு. ஸோ மனசில் வச்சுக்கிடுங்க, திருமணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்துடும். இது ஒரு அமைப்பு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு பலம் வருமான ரீதியாக, வருமானம் இருந்துச்சுன்னா பிற விஷயங்களை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். நான் உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும், நல்லா கோடியாக அப்படிலாம் சொல்லலை. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நெருக்கடிகளை ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கான வருமானத்தை 11க்கு அதிபதி 11ஐயே பார்க்குறார், 2ஆம் அதிபதி 5இல் அமர்றார். இது ஒரு நல்ல தனயோகம். ஸோ பிற கிரகங்களும் நல்லா இருந்தால் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற வருமானத்தை நிச்சயமாக அது கொடுத்துரும். நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கான வருமானத்தை நிச்சயமாக அது கொடுத்துரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா. நீங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல். 1008 பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தாலும் இடையில ஒரு பக்கம் லவ் ஓடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இந்த காதல் கைகூடுற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓரளவு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு வயதான கும்பராசி அன்பர்கள் மகிழ்ந்து கொள்ளலாம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்திற்கான காலம் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அவங்க நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ எந்தெந்த இடங்களில் இந்த கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கவனமாக இருக்கணும்? முக்கியமாக ஒரு 5-6 இடங்கள் இருக்குது. அதில் முதல் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பருவ வயதினர்லேருந்து ஆரம்பிச்சிரும். ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே 25 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பருவ வயது, எதையும் வில்லாக வளைக்கலாம் அப்படின்னு அர்ஜுனுக்கே வில்வித்தையில் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜ்னால் அதுதான். ஆனால் இந்த காலகட்டம் என்னென்னா, ஜென்மத்தில் ராகு, 2இல் வந்து சனி பகவான் அமர்றார். தன்னுடைய ஆற்றலை வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் கூட சொன்னாங்க, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு, ஆனால் என்னென்னா எய்ம்லெஸ்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எய்ம்லெஸ்ஸாக போகிற ஒரு பீரியட் தான் அது. ஏன்னா ஜென்மத்தில் அமர்ற ராகு எதை நோக்கி பயணப்படுறோம்னே தெரியாமல் அனைவராலும் மிஸ்கைட் பண்ணப்படுவாங்க.
ரெண்டாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ள பிள்ளைகள் போகிற காலகட்டம். ஒன்று 8ல் ராகு இருக்கிறது, இல்லை ராசியில் ராகு இருக்கிறது. இப்போ ராசிக்குள்ளே ராகு வராங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க குழப்பமான ஆட்கள். இவங்களை எளிமையாக நீங்கள் இப்படி அப்படின்னு எப்படி கைட் பண்ணாலும் அப்படி திரும்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் சுய சிந்தனை அப்பப்போ குறைஞ்சி போயிடும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, உங்கள் வீட்டில் ஒரு கும்பராசிக்கார பிள்ளை பருவ வயதில் இருக்காருன்னா தனிமையில் இருக்கிறார், இல்லை அதிகமாக நட்பு வட்டாரங்களோடு இருக்கார், ரொம்ப மொபைல்லையே நோண்டுறாருன்னா அவர் கெடுகிறார்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்பேஸை நம்ம கேப் விடக்கூடாது. நம்ம ஃபில் பண்ணி அவர் ஏதாவது ஒரு வேலையில் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டு போயிடுவார். அதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா தடம் மாறுறதுக்கான காலகட்டம். ரெண்டாவது, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவு வரும். அப்போ உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு. அதனை அடுத்து தான் 3வது விஷயம், மன வாழ்க்கை. இதில் அடிக்கடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, பிறர் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டு சந்தேகத்தினால குடும்ப பிரச்சனை பிரிவினைன்னு வண்டி ஓடிடும். தனஸ்தானத்தில், அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானை அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பேச வச்சுருவார். அப்போ கூடுமான வரையிலும் மன வாழ்க்கையில் ஒரு கணவனை பற்றி மனைவிக்கு இல்லாத புரிதல், மனைவியை பற்றி கணவனுக்கு இல்லாத புரிதல் பிறருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது பிறர் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம நம்பி குடும்பத்தில் பஞ்சாயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. ஸோ விட்டு கொடுத்து போகணும். போகலைன்னா அது விட்டுட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? மன வாழ்க்கையில் கவனம் தேவை. அதனை அடுத்ததாக வாக்கு கொடுக்கறது. நீங்கள் தொழில் செய்கிற இடமானாலும் சரி, உறவுகளுக்கு இடையிலே ஆனாலும் சரி, இதை நான் பண்ணுறேன்னு வாக்கு கொடுங்க. கால வரையறையின்றி கொடுங்க. உங்களால் முடியும் பட்சத்தில் நான் பண்ணித்தரேன், 2 லட்சம் தானே நான் கொடுத்துட்றேன், 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கன்னா ஷார்ப்பாக 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வருவார். ஆனால் உங்களால் 12 மணிக்கு தான் பணம் திரட்ட முடியும். ஆனால் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு போடுற ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கு உங்களை ஆளாக்கிடுவாங்க. அப்போ வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அதனால் உங்களுக்கு பேர் கெட்டுறதோ அல்லது அவமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அதனால் கூடுமான வரையில் என்ன வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கால வரையறையின்றி கொடுங்க. உங்கள் பலத்துக்குள்ளே கொடுக்கறது நல்லது. எல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஐயாச்சாமி பேசுகிற மாதிரி பேசிட்டிங்கன்னா பிரச்சனையாக போயிடும். அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும். அதனை அடுத்தது இந்த காலகட்டம் கிண்டலுக்கு கூட அடுத்தவங்களை கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னாங்க, 2ஆம் இடத்துல எப்பெல்லாம் சனி வர்றாரோ அப்போல்லாம் நம்ம உண்மையிலேயே மனசில் எதையுமே வச்சு பேசியிருக்க மாட்டோம். எப்போவுமே நம்ம நண்பரை பேசுகிற மாதிரி என்ன நீலாம் கருப்பாக இருக்குது அப்படி தான் பேசியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் 10 வருஷமாக அதை தப்பாக எடுத்துக்காத அந்த நண்பர் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணுவார். அது தர்ம சங்கடம் ஆயிரும். ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி யாரையுமே இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சால் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. நீங்கள் மனசில் வச்சு பேச மாட்டீங்க, காமெடிக்குன்னு பேசுவீங்க. ஆனால் அது நிறைய எதிர்மறை விளைவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை மனசில் வச்சுக்கிடணும். அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லாத பிற உறவுகளோடவும் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய லாபங்கள் தொழிலில் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் பெருசாக ஏற்றத்தை அது தராது. அதனால் பொருளாதார ரீதியாக முதலீடுகளை அகலக்கால் வைத்து போட வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஓவராலாகவே எல்லா லிஸ்ட்டையுமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஒழுக்க நிலையிலிருந்து பொருளாதாரம் பேசுகின்ற பேச்சு வரையிலும் நிதானம் தேவை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருகின்ற இந்த 3 முக்கியமான பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகிறது, எந்தெந்த இடங்களில் அவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.